வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. நேற்று சென்னையில ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை அனகாபுத்தூர்ல 750க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை நீங்க உடனடியா காலி பண்ணணும், இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த இடத்துல வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அடையாற்றின் ஓரத்துல இருக்கிற 750 குடியிருப்புகள், அதாவது குடியிருப்புகள்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள் தான். 60-70 ஆண்டுகளுக்கு மேல அங்க வாழ்ந்துட்டு வராங்க. இது ஆற்றோட நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி, ஆற்றங்கரையோரத்துல ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த இடத்துல நீங்க தங்கிட்டு இருக்கீங்க, இது சட்டத்துக்கு புறம்பானது, இந்த இடத்த உடனே காலி பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த இடத்தையே பாத்தீங்கன்னா எல்லா வீடுகள்லாம் இடிச்சு அந்த மக்களை காலி பண்ண வச்சிருக்காங்க. அந்த சமயத்துலதான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அந்த மக்களை பார்த்து அங்க என்ன பிரச்சனை நடக்குது அதை பார்த்து தட்டி கேட்கலாம்னு சொல்லி அங்க போறாரு. அங்க போறதுக்கு காவல்துறை முதல்ல அவரை அனுமதிக்கல. அந்த அந்த தடுப்பையும் மீறி அவர் போய் மக்களை சந்திக்கிறாரு. எல்லாரும் கண்ணீரை விட்டு கதறாங்க. இப்படி இத்தனை வருஷமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி காசு சேர்த்து வீடு அப்பப்ப சின்ன சின்னதா அவங்க அவங்களால சத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடு கட்டி இருக்கிறோம், என் குடும்பத்துல குழந்தைங்க குட்டிங்க எல்லாமே இருக்கிறோம், திடீர்னு வீட்டெல்லாம் இப்படி நாங்க கஷ்டப்பட்டு கட்டிருந்த வீட்டெல்லாம் இடிச்சு திடீர்னு இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, நாங்களாம் எங்க போறது அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு மக்கள் கதறாங்க. இத்தனைக்கும் அதுல ஒரு அம்மா பேசினாங்க, எங்க குடும்பம் பாத்தீங்கன்னா பரம்பரையா நாங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறோம், திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறோம், ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறோம், அந்த கட்சியில தான் இருக்கிறோம், ஆனா அந்த கட்சியே அந்த கட்சியை சேர்ந்த அரசாங்கமே எங்களை இப்ப வீட்டெல்லாம் இடிச்சு இந்த ஏரியா விட்டு வெளியேற்றுறாங்க, நாங்க எங்க போறது? ஏன்னா சென்னையோட எக்கனாமிக்கல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு வீடு போய் வாடகைக்கு எடுத்தீங்கன்னா, நான் சென்னையில தங்கி வேலை பார்த்துருக்கிறேன், சாதாரண ஒரு 10க்கு 10 ரூமே பாத்தீங்கன்னா மாசம் 10,000 ரூபாய் வாடகை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு காஸ்ட்லியான ஏரியா தான் சென்னை. அந்த மாதிரி இவங்க ஒரு ஆற்றங்கரையோரம், அது இத்தனையும் இவங்களாம் 10 மாடி பில்டிங் கட்டி வாழ்ந்தாங்களா அப்படின்லாம் இல்ல, ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கூலி வேலை பார்த்து ஏதோ ஒரு வேலை பார்த்து அந்த வீட்டை கட்டி அவங்க குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வராங்க. இன்னும் அவங்க நிறைய கஷ்ட சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. அதாவது அந்த ஆற்றங்கரையில இருந்து 150 மீட்டர் தள்ளி தான் அந்த குடியிருப்புகள்லாம் இருக்குது. அதுவே ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய தனியார் பில்டிங்கு, தனியார் அபார்ட்மெண்ட்ஸு, ஸ்கூலு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆற்றங்கரையை ஒட்டியே கட்டியிருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கம் இப்படி ஒரு திட்டத்தை எடுக்கிறாங்கல்ல, நாங்க நதிகளை பாதுகாக்கிறோம் அப்படின்னு. இதுல திரு சீமான் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நதிகளை பாதுகாக்கிறவங்க ஒட்டுமொத்த நதியோரங்கிற எல்லா குடியிருப்புகளையும் அகற்றினா பரவாயில்ல, அது என்ன குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிற கேள்வி நியாயமா தான் இருக்குது. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறைந்த அரசியல் தலைவர்கள், மறைந்த முதலமைச்சர்கள், மற்றவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கடலையே ஆக்கிரமிப்பு பண்றீங்க, ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் 3 ஏக்கர்னு போட்டு நினைவிடம் கட்டுறீங்க. சரி, இந்த இடத்த இடிச்சு எல்லா மக்களையும் இங்க அனுப்பிடுறீங்க, நாளைக்கு இந்த இடத்துல என்ன வரப்போகுது? இந்த இடத்த ஆத்துக்காகவே ஒதுக்கிடுவீங்களா? இந்த இடத்துல வேற அபார்ட்மெண்ட் கட்ட போற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிற கேள்விகள் எல்லாமே நியாயமா தான் இருக்குது. அந்த மக்களே பாத்தீங்கன்னா கண்ணீர் கேட்கறாங்க, எங்களை இந்த இடத்த விட்டு நீங்க எங்க குடியிருப்புகள்லாம் இடிச்சு தள்ளி எங்களை இந்த இடத்த விட்டு அனுப்பிட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு யாரும் எந்த ஒரு பதிலுமே சொல்லல. கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா சில வருஷம் கழிச்சு அந்த இடத்துல பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்டுகள் தான் வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட்டோட சதி அப்படின்னு தான் தெரியுது. அதாவது இந்த ஜனநாயக நாட்டுல இந்த மாதிரி அடித்தட்டு மக்களுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்கிறதுல அதான் உண்மை. ஏன்னா கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல, அடக்குமுறை நம்மள என்ன வேணா பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு உதாரணம். மேலும் திரு சீமான் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த ஏரியாவிலேயே பட்டா வாங்கின வீடு இருக்குது, பட்டா வாங்காத வீடு இருக்குது. அதே பட்டா வாங்கின வீட்டை இடிக்காம பட்டா வாங்காத வீட்டை இடிக்கிறாங்க, ஆற்றை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பக்கத்துல 2 வீடு இருக்கு அப்படின்னா, அப்ப ஒரு வீட்டுக்கு மட்டும் எப்படி பட்டா கிடைச்சிருக்கும், ஒரு வீட்டுக்கு எப்படி கிடைக்கல அப்படின்னு யோசிக்கும் போது, அந்த காலத்துல நிறைய அதிகாரிகள் சொல்லி ஏதாவது பணம் வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு அந்த பட்டா கிட்ட எல்லாம் கொடுத்து ஏதோ பண்ணிட்டாங்க, அது நடந்திருக்குது. அதனால பாத்தீங்கன்னா இப்ப பட்டா வாங்காத மக்களுக்குலாம் இது ஒரு பெரிய சிக்கலாகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப அந்த மக்கள்லாம் நடு வீதிகள்ல நின்று என்ன பண்றதுன்னே தெரியாம இது பண்றாங்க. இத்தனையும் எல்லா வீட்லயும் குழந்தைகள் பெரியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் இப்ப வீடு என்ன பண்ணுவாங்க,
எல்லாமே ஒரு கேள்விக்குறியா இருக்குது. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இதை போய் கேட்காத பட்சத்துல வந்து நாம் தமிழர் கட்சியோட திரு சீமான் வந்து அந்த மக்களுக்காக ஒரு குரல் கொடுத்திருக்காரு. இது வந்து இப்ப மட்டும்தான் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இந்த அண்ணாமலை படத்துல ரஜினிகாந்த் வீடு இடிச்சுட்டு அங்க ஒரு பெரிய ஹோட்டல் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய நடக்குது. ஏற்கனவே நிறைய நடந்திருக்குது. ஆக்கிரமிப்புகளை அகற்றுறோம் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த பேர்ல இந்த மாதிரி வந்து நிறைய வந்து மக்களை வந்து வெளியேற்றி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹோட்டல் கட்டுறது, பில்டிங் கட்டுறது, 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறது, கார்பரேட்டுகள் கைவசம் அந்த இடம் போயிருது. ஆனா இது உண்மையிலேயே வந்து அந்த மக்கள் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா வந்து வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டப்படுறவங்களோட வழி தெரியும். சொகுசா வாழ்றவங்களுக்கு அந்த வழி தெரியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இதே நீர்நிலையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்ற இந்த அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நாம ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து எத்தனையோ அரசு அலுவலகங்கள், மேலும் நிறைய பள்ளிக்கூடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீர்நிலைகள், ஏரிகளை வந்து மூடி அந்த அதுக்கு மேல கட்டுறது. அதே மாதிரி நிறைய ஏரிகள் வந்து சென்னை முதற்கொண்டு எல்லாம் பெரிய பெரிய சிட்டியில பாத்தீங்கன்னா ஏரிகள் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டு பிளாட் போட்டு வித்துருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா அந்த இடங்கள்ல பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் பில்டிங் எல்லாம் கட்டியிருக்காங்க. பள்ளிக்கரணை அப்படிங்கிற ஒரு சதுப்பு நில ஏரியா இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா அது வந்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு இடம் உலகிலேயே, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அதையே பாத்தீங்கன்னா குப்பையை கொண்டு போய் கொட்டி இது அந்த நீர்நிலையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா அந்த குப்பையெல்லாம் கொட்டி அந்த அப்படி ஒரு ஏரியா இருந்ததையே வந்து இது பண்ணிட்டாங்க. மேலும் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற பல ஏரிகள் பாத்தீங்கன்னா இப்ப இல்ல. எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற பேர்ல சாதாரண மக்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணல. அங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாட் போட்டு வித்துருக்காங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா ஏரியா வந்து மண்ணை போட்டு மூடி அதை வந்து பிளாட் போட்டு வித்து, இப்ப சென்னையில மழை வந்தா எல்லா நிறைய இடங்கள் பாத்தீங்கன்னா பில்டிங் வந்து ஃபுல்லா மூழ்கிற அளவுக்கு போதில்ல தண்ணி, எல்லாம் பிளாட் போட்டு வித்த அந்த இடங்கள் தான், ஏரிகள் இருந்த இடங்கள் தான். அப்ப அரசாங்கத்துல நிறைய தவறு நடந்திருக்குது. அரசு அதிகாரிகள் நிறைய தவறு பண்ணியிருக்காங்க. எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா புறம்போக்கு நிலங்கள், அரசுக்கு சொந்தமான நிலங்கள், இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பட்டா கிட்டா எல்லாமே போட்டு கொடுத்து பண்ணியிருக்காங்க. அப்படி நீங்க நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா ஒட்டு மொத்தமா வந்து அந்த ஆற்றோரங்கள் வந்து 150 மீட்டரா, 2 பக்கமும் 150 மீட்டருக்கு எந்த பெரிய வந்து 10 மாடி பில்டிங்கா இருந்தாலும் சரி, எந்த பில்டிங்கா இருந்தாலும் சரி, ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே. அதனால வந்து எல்லாத்தையுமே இடிச்சு நிரவி நீங்க வந்து அந்த ஆத்தை பாதுகாக்கணும். மேலும் அந்த ஆத்துல வந்து தண்ணி என்ன தூய்மையா போயிட்டுக்குதான், ஃபுல்லா வெறும் சாக்கடை தான் ஓடுது. முதல்ல ஆத்த வந்து சரி பண்றோம், ஆத்த தூர்வாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. சென்னையில அந்த கூவம், அடையாறு எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் சாக்கடை மட்டும்தான் ஓடுது. அது தமிழகத்திலும் பல்வேறு நதிகள் வந்து வெறும் சாக்கடையா தான் மாறிட்டு வருது. இதற்காக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வலியுறுத்தி வராங்க. ஆனா வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் பார்த்த மாதிரி தெரியல. அதாவது இந்த இந்த நாட்டுல வந்து பணம் இருக்கிறவனுக்கு ஒரு நீதி, பணம் இல்லாதவனுக்கு நீதியே இல்லை. இதுதான் வந்து இந்த நாட்டோட நிலைமை, இந்த நாட்டு மக்களோட நிலைமை. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.